ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கில்லர் பாராடாக்ஸ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 6 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து எபிசோட்ல நம்ம ஹீரோ அவனோட அபார்ட்மெண்ட்ல இருக்க லிஃப்ட்ல ஏறலாம்னு சொல்லி போறப்ப ஒரு பையன் நின்றுப்பான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகும். உடனே அங்க இருந்து கிளம்பிடுவான்ல. சோ இதனால அந்த பையன் வந்து ரொம்ப இன்சல்ட்டடா ஃபீல் பண்ணுவான். என்னடா இது, நான் இருக்கேன்ட்டு நீ லிஃப்ட்ல ஏறாம போறியா? இருடா, உன் வீடு மேல் ஃப்ளோர்ல தானே இருக்கு, உனக்கு நான் சரியான பதில் அடி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள ஒரு டூப்ளிகேட் சாவி போட்டு வீட்டை திறந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் வச்சு ஃபுல்லா ஸ்மோக் உருவாக்கியிருப்பான். அதனால தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டிடெக்டிவ் ஜாங் வரப்ப நம்ம ஹீரோட வீடு ஒரு மாதிரி புகை மூட்டமா இருக்கும். அப்புறம் என்ன, இதெல்லாம் பண்ணது அந்த பையன் தான் தெரிஞ்சோனையும் அந்த பையன் அப்படியே தொக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிருவாங்க. ஏண்டா, நாங்களே ஒரு சஸ்பெக்ட கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வீட்டுக்கெல்லாம் போனா நீ எங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி ஃபுல்லா ஸ்மோக் உருவாக்கி இருக்கியா? எங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு நீ வருவீங்களா? இவனை தூக்கி 2 நாள் உள்ள போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. சோ இதுலயே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோக்கு உண்மையில லக் இருக்குங்க. ஏதான ஒரு விஷயம் நடந்து அவன் எல்லாத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த சாணை தான் காட்டுவாங்க. அந்த சாங்கு எப்பயுமே அவன் கையில ஒரு கிளவுஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இப்ப அந்த கிளவுஸை கழட்டினா அவன் கையே ஒரு மாதிரி புண்ணா இருக்கும். என்னன்னா அவனுக்கு சுகர் இருக்கு போல, அப்பப்ப ரெகுலரா இன்சுலின் எடுக்கணும் போல. இப்ப அப்படியே அந்த ஊசியை போட்டுக்கிட்டே அந்த சான் புலம்பிக்கிட்டு இருப்பான். இந்த நாடே நாசமா போய்கிட்டு இருக்கு, இதுல எங்களை மாதிரி வயசுல மூத்தவங்களுக்கு பொறுமையே இருக்காது. ஏன் தெரியுமா? இங்க சுத்தி நடக்கிற அநியாயத்தை பார்த்து சுத்தமா எங்களால பொறுத்துக்கவே முடியாது. அதனாலதான் அந்த பொறுமையெல்லாம் தாங்க முடியாத நானு இந்த நாட்டை சுத்தம் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம இந்தியன் தாத்தா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அடுத்து அப்படியே நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் தான் காட்டுவாங்க. அவனுக்கு லைட்டா அடிபட்டிருக்கும் போல, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அப்ப அவன் உடனே நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு போன் பண்ணி, நான் நியூஸ்ல பார்த்தேன், அந்த சாய் பொண்ணு கொன்னது அவனோட ஃப்ரெண்டு சாங்கு தானாமே. ஆனா அவன் வீடு இப்ப வெடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் டேங்குக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் சாயோட ஃப்ரெண்டு சாங்கு வீட்டுக்கு போறப்ப ஒரு ஆளை பார்த்தேன். எனக்கு அவன் ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லி சரியா ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா எனக்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. அது வேற யாருமே இல்ல, இங்க ரொம்ப நாளா ஒரு எக்ஸ் போலீஸ் மேன தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் சொல்லுவான். அப்புறம் என்ன, இப்ப இவங்க 2 பேரும் நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்ப ராபின், டேங்கு, அந்த சான் இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த கொலைகள் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. ஆனா நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் கண்டுபிடிச்சது உண்மைதான். அந்த சான் வேற யாருமே இல்ல, நம்ம டிடெக்டிவ் ஜாங் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்க அந்த எக்ஸ் போலீஸ் ஆபீசர் தான். அடுத்து அப்படியே இப்ப டிடெக்டிவ் ஜாங் அவங்க அப்பாவை தான் பார்க்க போவானா. அங்க போனேன்னு டாக்டர், உங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பேசாம அவர் இன்னும் நம்ம கஷ்டப்படுத்தாம வென்டிலேட்டரை ரிமூவ் பண்ணி அவருக்கு அட்லீஸ்ட் பீஸ்ஃபுல்லான சாவையா நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி கிட்டத்தட்ட கருணை கொலை மாதிரி. ஆனா இதெல்லாம் கேட்டனையும் நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு என்னதான் அவங்க அப்பாவை பிடிக்கலனாலுமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் அந்த டாக்டர் ஒரு ஃபார்மை கொடுத்து, நீங்களும் உங்க அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி முடிவை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டேங்க தான் காட்டுவாங்க. அவனா நம்ம இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடாதுன்ட்டு வேகமா ஒரு ட்ரெயின் ஏறி அட்லீஸ்ட் பக்கத்து ஊருக்கான்னு போனா அப்படிங்கிற மாதிரி கிளம்புவான். ஆனா அங்கேயும் ட்ரெயின்ல ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து நீ எப்பயும் போலதான் நம்ம ஹீரோக்கு அப்படி நிரம்பெல்லாம் புடைச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வரும். நம்ம டேங்க் பாப்பா ஏற்கனவே செஞ்சு வச்ச பிரச்சனையே பல இருக்கு, இதுல புதுசா வேற பிரச்சனையா, எப்பா வம்பே வேண்டாம், அந்த ட்ரெயின்ல இருந்து பாதியில இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வேகமா அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடுவான். அதுக்கடுத்து இவன் வெளியே வந்து ரோட்ல நடக்கிறப்ப எல்லாம் இவன் பாக்குற முக்காவாசி வேற இவனுக்கு கொல்லணும் போலதான் இருக்கும். ஒரு மாதிரி வியர்ட் ஃபீலிங் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். எப்பா சாமி, இனிமேல் நம்மளுக்கு மனுஷங்க இருக்க இடமே வேண்டாம், பேசாம ரிலாக்ஸா போய் ஒரு சென்டர்ல கேம்ஸ் விளையாடுவோம் அப்படின்ட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்றக்கா வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் அவனுக்கு இன்னும் ஃபுல்லா சரியா இருக்காது, இருந்தாலும் இந்த கேஸை எப்படியான்ட்டு முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ராபின், அவனுக்கு இப்ப நம்ம டேங்க் வேற எங்க இருக்கான்னு தெரியல, அதனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருவானா. அங்க பார்த்தா அந்த சான் உட்காந்துருப்பான். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் ஜாங் ஒரு தடவை சொல்லியிருப்பான், இந்த ராபின் வந்து ஏற்கனவே ஒரு கொலகாரனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப கூட அந்த அசிஸ்டன்ட் கேட்டிருப்பான், நீங்க சொல்ற கொலகாரன் அந்த எக்ஸ் போலீஸ்மேன் தானே அப்படிங்கிற மாதிரி. நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட் தான். என்னன்னா ராபின் நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சான் கூட தான் வேலை பார்த்திருப்பான். ஆனா அந்த சானோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காம பாதிலே ராபின் கலண்டிருப்பான். இப்ப இவனை பார்த்தனையுமே ராபின் அப்படியே, நீ திரும்பி வந்துட்டியா, அப்பனா இப்ப அந்த சாங்கு வீட்டுல சிலிண்டர் வெடிச்சதுக்கு காரணமும் நீதானா அப்படிங்கிற மாதிரி ராபின் கேட்பான். அதுக்கு உடனே சானு, ஆமா எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தானே, நம்ம இந்த நாட்டுக்கு ஒரு ஹீரோவா இருக்கும்னு சொல்லி நீ சொன்ன, அதை நான் இப்ப நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால நம்ம ராபினுக்கு செம்ம கடுப்பாயிரும். நீ ஒன்னும் ஹீரோவே கிடையாது, நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு உன் சைக்கோ தனத்தை காமிச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்காக
எதுக்காக பண்ற கொலைன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவானா. அப்புறம் என்ன அந்த சானு நல்ல மண்டையில நல்ல ஒப்பு வைப்பான் நம்ம ராபினுக்கு. அதுக்கடுத்து அப்படியே சான், சரி நான் வந்த விஷயத்த ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். நான் இங்க வந்தது காரணமே இப்ப நீ புதுசா ஒரு ஹீரோ உருவாக்கியிருக்கே அவனை மீட் பண்றதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். ஆனா இப்ப நம்ம டேங்க் எங்க இருக்கான்னு நம்ம ராபினுக்கே தெரியாதுல. அதனால அவன் அந்த உண்மையை சொல்லுவான். இல்ல அவனை நான் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்க சொன்னேன், அதனால இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இந்த சானை துரத்துறதுலயேதான் ராபின் ரொம்ப குறியா இருப்பான். அந்த சானும் இதை நல்லாவே புரிஞ்சுக்குவான். உடனே சரி எனக்கு தெரியுது என்னை பார்த்து நீ ரொம்ப பயப்படுற, அதனால இன்டெரக்டா என்ன கிளம்ப சொல்ற, ஓகே ஓகே நான் கிளம்புறேன், ஆனா நீ எப்படியும் அந்த டேங்க் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவ. கண்டுபிடிச்ச உடனே பிரைவேட்டா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். நம்ம 3 பேரும் நிறைய விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பேசணும். நீ என்ன பண்றேன்னா அவனை கண்டுபிடிச்சனையும் நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல அந்த காஃபி ஷாப்க்கு அவனை கூட்டு வந்துரு, ஓகேவா அப்படின்ட்டு இங்க இருந்து பேசிட்டு கிளம்பலான்னு போவானா. நம்ம ராபின் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல, டக்குன்னு ஒரு கட்டை எடுத்து இவன் சோழி எங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவான். ஆனா அந்த சானை பார்த்தாவே தெரியும் அவன் எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோன்ட்டு. அவனெல்லாம் ஈஸியா அடிச்சு தள்ள முடியுமா? கடைசியில நம்ம ராபின் தான் கீழே அடிபட்டு கிடப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டேங்க் ஒரு சென்டர்ல உட்காந்து கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான்ல, இப்ப அதே இடத்துக்கு இன்னொருத்தன் பக்கத்துல வந்து உட்காந்து கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான். அவனை பார்த்தனையும் அஸ் யூஷுவல் நம்ம டேங்குக்கு அப்படியே ஏதோ ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே அவனை ரொம்ப குறுகுறுன்னு உத்து பார்ப்பான். அப்படியே அவனுக்குள்ள ஏதோ ஒரு வெறி ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா நல்ல வழியா டக்குன்ட்டு நம்ம டேங்க் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவான். எப்பா போதும்டா சாமி இருக்கிற பிரச்சனையே அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் அவன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா ராபினை பார்க்க தான் வந்துகிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த ராபின் அப்புறம் இந்த சான் 3 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ராபினோட வீட்டுக்கு கரெக்டா வருவானா. அப்ப இந்த சானு வீட்டை விட்டு வெளியே போவான். அப்புறம் என்ன அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் இவனை பார்த்து பிடிச்சலாம் நினைச்சு பக்கத்துல போவான். ஆனா சானை பத்தி சொல்லவா வேணும், அவன் நல்லா மலை மாடு மாதிரி இருப்பான். அப்புறம் என்ன நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ்க்கு 4 அடியை போட்டு மாடியில இருந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிருவான். அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவன் திரும்பி ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பரிதாபமான நிலைமையில அட்மிட் ஆகி கிடப்பான். இப்ப இதெல்லாம் கேள்விப்பட்டனையும் நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு சும்மா இருப்பானா? அவ்வளவுதான், இப்ப ராபினை பிடிச்சிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உட்கார வச்சிருவாங்க. ஆனா இப்ப ராபினும் ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருப்பான். அவன் அந்த சானை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இப்ப ஃபைல்ல போட்டு எடுத்துட்டு வந்து நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு கிட்ட கொடுப்பான். இதை பார்த்தனையும் நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு இதே மாதிரிதான் ஒரு ஃபைலை தூக்கிட்டு நீ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சானை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், அவன் ஒரு பெரிய சைக்கோவா இருக்கான், அவனை எப்படியான அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீ கேட்ட. இப்ப திரும்பி 5-6 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு ஃபைலை தூக்கிட்டு வந்து நிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே ராபின் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் தான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்ல, ஆனா அப்ப நீங்க அவனை கோட்டை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இதுலயே நம்ம டிடெக்டிவ் ஜாங் லைட்டா கடுப்பு ஆவாரு. ஆனால் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வேற இருக்கானா, அதனால நம்ம டிடெக்டிவ் ஜாங் கொஞ்சம் அமைதியா தான் இருப்பான். அதுக்கடுத்து ராபினே அவனோட தப்பா ஒத்துக்குவான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அந்த நாட்டை காப்பாத்தணுங்கிறக்காக நான் தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன். ஷான் வந்து ஜஸ்டிஸ்க்காக போராடுவான்னு சொல்லி நினைச்சேன், ஆனா அவன் சைக்கோத்தனமா நிறைய வேற கொள்ள ஆரம்பிச்சுட்டான். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு அவனை எப்படியான்னு பிடிக்க பாருங்க, அவனை பிடிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச முழு ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன். இதனால நீங்களும் உங்க ரிவெஞ்ச பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து விமோச்சனை கிடைச்ச மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம டிடெக்டிவ் ஜாங் பாப்பான். ஆமாண்டா, நீ நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு கிறுக்கு பயில்களை மாத்தி மாத்தி சேர்த்துக்கிட்டே இருப்ப, அதுக்கடுத்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து கெடுத்து எங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்ப. இப்ப கூட நீ ஒருத்தன் உன் டீம்ல சேர்த்திருக்கியே டேங்க், அடுத்து அவனை பத்தி இப்படிதான் வந்து சொல்லுவேன், அதையும் நாங்க தான் பிடிக்கணும். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணமே நீதான், நாட்டை காப்பாத்தணும்ட்டு அவங்கள கொலை பண்ண ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ராபினா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா ஒரு விஷயம் தப்பு, டேங்க் நீங்க நினைக்கிற மாதிரி சீரியல் கில்லரோ சைக்கோ கில்லரோ கிடையாது, அவங்கிட்ட உண்மையில ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு கடுப்பாயிரும். உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் கூட எல்லாம் சேர்ந்து எனக்கு வேலை பார்க்கணும்னு அவசியமும் கிடையாது, அதே மாதிரி நான் எந்த ரிவெஞ்சும் எடுக்க ஆசைப்படல, நாங்க எங்க டீமை வச்சே அந்த சானையும் அந்த டேங்கையும் பிடிப்போம், ஆனா இப்போதைக்கு ஓ மேல எந்த எவிடன்ஸ் இல்ல, அதனால என்னால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது, அதனால இப்போதைக்கு அவனை விடுறேன், அவனை கூடிய சீக்கிரத்துல நீயும் மாட்டுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் ஜாங் இங்க ராபினை மிரட்டிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த சானை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே கார்ல ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருப்பானா. அப்போ அங்க இருந்த பார்ல இருந்து 2-3 யங்ஸ்டர்ஸ் வெளியே வருவாங்க. அதுல ஒரு பொண்ணும் பையனும் சம போதையில இருப்பாங்க. அவங்க அப்படியே கண்ணு முன்னு தெரியாம நடுரோட்ல வந்து நின்னு கார் மேல விழுந்துருவாங்களா. இவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு அந்த காருக்குள்ள இருந்த வயசானவரை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த சானு அடுத்து அப்படியே அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். என்னன்னா அந்த பொண்ணையும் பையனையும் அப்படியே தொக்கா தூக்கிட்டு வந்து ஒரு பில்டிங் ரூஃப் டாப்ல வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதுல அந்த பொண்ணு மட்டும் தான் அழுதுகிட்டே இருக்கும், அந்த பையன் கிட்ட ஒரு அசைவு கூட இருக்காது. என்னன்னு பார்த்தா அந்த பையனை ஆல்ரெடி இவன் போட்டு தள்ளிட்டான். இப்ப புரியுதா நம்ம ராபின் எதுக்கு இவனை சைக்கோன்னு சொன்னான்ட்டு. ஏன்னா இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக அந்த பையனை இவன் போட்டு தள்ளிட்டான். அடுத்து இப்ப அந்த பொண்ணு கிட்டதான் வந்து அட்வைஸா போட்டு தள்ளுவான். இதெல்லாம் உன் தப்பு கிடையாது, உங்க அம்மா அப்பா உன்னை ஒழுங்கா வளர்க்கல, ஒரு வயசானவங்க கிட்ட இப்படியா மரியாதை இல்லாம பேசுவ, சரி ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் ஒரு பேனாவை எடுத்து இனிமேல் இப்படி பெரியவங்களை மரியாதை குறைவா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தடவை எழுது அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனமா சொல்லுவான். அந்த பொண்ணு வேற வழி இல்லாம பேப்பர் பெண்ணை தேடிக்கிட்டு இருக்குமா. உடனே அந்த சானு என்னமா இது, உன்னை பார்த்தாலே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு, உன்ட்டு ஒரு பேப்பர் பென் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரூடா கேட்பான். அந்த பொண்ணு அப்படியே பயந்துகிட்டே ஐயோ இல்லங்க நான் ஆர்ட் ஸ்டூடெண்ட், அதனால நான் கேரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்ட
எடுத்தனியும் அந்த சான் உடனே ஐயோ நான் கூட உன்னை அப்படியே விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப நீ ஆர்ட் ஸ்டூடெண்ட் வேற சொல்லிட்டியா? அப்பனா உன்னை இப்ப நான் தப்பிக்க விட்டேனா? ஃபியூச்சர்ல நீ போலீஸ் கிட்ட போய் என் மூஞ்சி அப்படியே வரைஞ்சு காட்டி கொடுத்துருவியே. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம உன் ஃப்ரெண்டு போன இடத்துக்கே நீயும் போய் சேர்ந்துரு அப்படின்ட்டு அடுத்து அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஒரு இடத்துல மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடியான்ட்டு அவனுக்கு அப்பப்ப இவனால செத்து போனவங்க தான் கனவுல வந்து பயமுடுத்துவாங்க. ஆனா இப்ப இவன் கண்ணை மூடுனவே அந்த சான் தான் வந்து இவனை கொலை பண்ற மாதிரியே இருக்கும். இதனால துடிச்சு புடிச்சு எந்திரிச்ச நம்ம டேங்க் அடுத்து அப்படி நியூஸ தான் பார்ப்போம். அந்த நியூஸ்ல இப்போ ஒரு கொலகாரனை பத்தி தான் போட்டிருப்பாங்க. தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே பணத்துக்காக கொன்னுட்டான். நேத்து நைட்டு தான் இவனுக்கு அகேன்ஸ்டா எல்லா எவிடன்ஸும் கிடைச்சு போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையனோட போட்டோவை போடுவாங்களா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா அன்னைக்கு சிஸ்டம்ல உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கப்ப பக்கத்துல ஒரு ஆளு உட்காந்து விளையாடுவான். அவனை பார்த்தோன்னே நம்ம டேங்குக்கு ஏதோ ஃபீல் ஆயிருக்கும்ல. அந்த ஆளை பத்தி தான் இப்ப நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் தான் பணத்துக்காக அவன் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருப்பான் போல. இதெல்லாம் பாக்குறப்ப அப்பனா உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கு எது ஸ்பெஷல் பவர் இருக்கோ அதனாலதான் அவனால மட்டும் கரெக்டா தப்பு செஞ்சவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அடுத்து இப்ப நம்மளுக்கு நம்ம டிடெக்டிவ் ஜாங்க தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அவங்க அப்பாவே ஒரு மாதிரி சுகமா பாத்துக்கிட்டு இருப்பான். என்னன்னா அந்த டாக்டர் தான் ஒரு ஃபார்ம் கொடுத்திருப்பார்ல, நம்ம இதுக்கு மேலேயும் ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல உங்க அப்பாவை கொடுமைப்படுத்த முடியாது, சோ அந்த வெண்டிலேட்டரை ரிமூவ் பண்ணிடலாம், இந்த ஃபார்ம்ல மட்டும் சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. இப்போ ரொம்ப யோசித்து நம்ம ஜாங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். என்னன்னா அந்த வெண்டிலேட்டரை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதனால அந்த ஃபார்ம்லயும் சைன் பண்ணிடுவான். இவன் ஏற்கனவே இவனோட ஃபேமிலி இஷ்யூஸ்ல ரொம்ப சுகமா இருக்கானா. இப்ப இவனை மீட் பண்றதுக்கு புதுசா ஒரு ஆள் வருவாரு. இவர் தான் இப்ப இவங்க டீமோட புது கேப்டன். ஏன்னா பழைய கேப்டனை தான் நம்ம டிடெக்டிவ் ஜாங்கோட சேர்ந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதனால இப்ப இந்த புது கேப்டன் வந்து நம்ம டிடெக்டிவ் ஜாங்க கிட்ட நான் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சேன், அந்த எக்ஸ் போலீஸ் சானை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நீ அவன் கேஸ பல வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியாமே. இப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. என்னன்னா அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பேத்தியை கொன்னுட்டான். இன்னும் நம்மளுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணு இறந்து போன இடத்தை விசாரிச்சப்ப அங்க கடைசியா சான் தான் வந்துட்டு போயிருக்காங்கிறது நல்லா தெரியுது. சோ இந்த கேஸ்ல நீ தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புது கேப்டன் மூன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஜாங் யோசிப்பா, ஏற்கனவே அவன் மேல நான் செம்ம காண்டுல தான் இருக்கேன், இதுதான் நல்ல சான்ஸ், எப்படியா இந்த வட்டம் அவனை பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ராபினை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு போவான். அங்க போய் அப்படியே அங்க இருக்க பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான். என்னன்னா இப்ப கடைசியா நம்ம சான் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட கொண்டான்ல, பெரியவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா மரியாதை கொடுக்க மாட்டியா, நீ பண்ணது தப்பு அப்படின்ட்டு கொண்டிருப்பான்ல. அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பேத்தி. இப்ப அந்த பிசினஸ் மேனை பாக்குறதுக்கு தான் இந்த ராபின் வந்திருப்பான். ஆனா என்ன அந்த பிசினஸ் மேனை பார்க்க முடியாது. பட் அவனோட மேனேஜரை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி உங்க வீட்டு பொண்ணை கொன்னவன் சான் தான், அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட சேர்ந்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கு நடுவுல நம்ம டேங்க் வேற ராபினுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி நான் மறைவான இடத்துல தான் இருக்கேன், ஆனா எனக்கு இப்போ அந்த சானை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்பதான் நம்ம ராபின் இந்த சான் அவன் எப்படி மீட் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா நம்ம டேங்க் கிட்ட சொல்லுவான். என்னன்னா ஒரு நாள் ரோட்ல ஒரு 2 பேர் வயசானவர்கிட்ட இருந்து பணத்தை அட்டைய போடலாம்னு சொல்லி அவர் பிடிச்சு அடிக்க போவாங்க. அப்ப அந்த சான் வந்து அந்த 2 பேரையும் அடிச்சு இந்த பெரியவரை காப்பாத்துவானா. இதை எல்லாத்தையும் பார்த்த ராபின் வந்து சரி இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், இவன மாதிரி ஆள் தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்ட்டு எப்படி நம்ம ஹீரோ கூட கை கோர்த்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சானோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இந்த சான் கூட பண்ணிருப்பான். ஆனா கொஞ்ச நாட்கள் ஆக இந்த சானோட உண்மையான சைக்கத்தனம் அப்புறம் தான் ராபினுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு மாதிரி எல்லாரையும் எடுத்தம் கவுத்தன்னு சொல்லி கொடூரமா கொள்றது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்த ராபின் சரி இது இப்படியே போனா நல்லதுக்கு இல்ல, இன்னும் இவன் கூட நம்ம சுத்திக்கிட்டே இருந்து இவனுக்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா இந்த நாட்டு மக்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு தான் ஸ்டார்டிங்லேயே போய் ஒரு தடவை ஜாங்க கிட்ட இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான். ஆனா அப்ப டிடெக்டிவ் ஜாங்கால இவனை பிடிச்சிருக்கவே முடியாது, கோட்டை விட்டுருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நம்ம ஹீரோ டேங்க் கிட்ட இவன் சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டு நம்ம டேங்க் சரி இப்ப நீ எனக்கா ஒன்னே ஒன் பண்ணணும், நான் அவனை மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏற்கனவே அந்த சானுமே நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் அதான் சொல்றான். சோ இதை வச்சு ராபின் அழகா ஒரு பிளான போட்டுருவான். இப்ப அப்படியே நேரா உள்ள போய் அங்க இருந்த பிசினஸ் மேனோட மேனேஜர் கிட்ட எப்படி இப்ப டேங்க மீட் பண்றதுக்கு ஷான் வரதான் செய்வான், அந்த இடத்துல வச்சு நீங்க போட்டு தள்ளிருங்க அப்படின்ற ஒரு ஐடியா கொடுப்பான். அடுத்து என்ன இந்த விஷயத்த ராபின் வந்து ஷானுக்கும் டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருவான். இந்த மாதிரி டேன் ஒன்ன பாக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான், நீ அன்னைக்கு சொன்ன மாதிரியே நம்ம ரெகுலரா மீட் பண்ற காஃபி ஷாப்புக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட போட்டு விட்டுருப்பான். ஆனா இந்த இடத்துல தான் இந்த சான் எவ்வளவு பெரிய ஒரு உஷார் பார்ட்டின்ட்டு நம்மள நல்லா காட்டுவாங்க. சான் எப்படியோ நம்ம ஹீரோட இன்ஃபர்மேஷன் எடுத்து அவனுக்கே கால் பண்ணி நீ என்ன மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டியாமே, எல்லாம் ஓகே தான், ஆனா லொகேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட போட்டு விட்டுருவான். ஆனா இது தெரியாம ராபினும் அந்த பிசினஸ் மேனோட மேனேஜர் அவங்களோட அடியாட்கள் எல்லாரும் அந்த காஃபி ஷாப் பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளவு நேரம் ஆயும் சானும் வரல டேனும் வரல அப்படின்ட்டு அந்த ராபின் வந்து இப்ப டேன் எந்த லொகேஷன்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் போன் எடுத்து செக் பண்ணுவானா. பார்த்தா டேனோட லொகேஷன் வேற எங்கேயோ காட்டும். இதுலயே ராபின் கண்டுபிடிச்சிருவான். சரி நடுவுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு, லொகேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்ப டக்குன்ட்டு நம்ம டேங்கோட கரண்ட் லொகேஷன் என்ன காட்டுதோ அதை ஃபாலோ பண்ணி அப்படி எல்லாரும் போவாங்க அந்த இடத்துக்கு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஒரு பழைய கிளப்புக்கு வந்திருப்பான். அந்த இடத்துலதான் உள்ள ஷான் அப்படியே ஹாயா உட்காந்து வாப்பா தம்பி வா உனக்காதான் வெயிட்டிங், நம்ம 2 முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பான். இப்ப எடுத்தனையும் சான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துருவான். இங்க பாரு நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான், 2 பேரும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்
காப்பாத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன மட்டும் ஏன் வில்லன் மாதிரி பாக்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உனக்கு ரேண்டமா யாரை பார்த்தாலுமே ஏதோ ஒரு ஃபீல் வருமாமே, அதுலயே நீ யாரை கொலை பண்ணலாம்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சிருவியாமே, உண்மையா? சப்போஸ் அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பவர் போதுமே, இதை வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த நாட்டை சுத்தமா கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம டேங்க் கிட்ட இருந்து ஒரு பதில் வராது. அப்படியே அமைதியா அவனையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் நம்ம டேங்க். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ராபில தான் காட்டுவாங்க. அந்த பாடி கார்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு கார்ல போட்டு கூட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்படியே லெஃப்ட்ல போங்கடா, ரைட்ல போங்கடா, அப்படியே முட்டா பசங்களா, நான் ஸ்ட்ரைட்டா போசனேடா அப்படின்ட்டு ஒரு கேங்ஸ்டரை திட்டுறோங்கிறது கூட தெரியாம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து திட்டிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப ராபினும் அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த பழைய கிளப் கிட்ட வந்துருவாங்களா, உடனே நம்ம ராபின் மச மசம் நிக்காம டக்குன்னு மேல தூணு போட்டு தள்ளுங்கடா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாப்பாங்க, சரி நம்மளுக்கு லொகேஷன் கிடைச்சிருச்சு ஓகே, ஆனா இந்த எலிக்குட்டி ரொம்ப கத்துதே, இவனை டீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதே இடத்துலயே அவனை கட்டி போட்டு போயிருவாங்க. அடுத்து அப்படியே மேலதான் காட்டுவாங்க. இன்னும் நம்ம டேங்க் ஒரு வாரத்தை கூட பேசியிருக்க மாட்டானா. அந்த சான் உடனே, என்னையா இது, ஒரு மீட்டிங் போடலாம்னு நினைச்சா நான் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கேன். சரி உனக்கு இன்னொரு அட்வைஸ் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. அந்த ராபின் எல்லாம் முழுசா நம்பாத, உன்ன மாதிரியே தான் என்னையும் நம்ம எல்லாம் சூப்பர் ஹீரோஸா இருக்கலாம், நாட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அதுக்கடுத்து அவனுக்கு ஏதோ தப்புன்னு பட்டுச்சுன்ட்டு என்ன பாதிலே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு போலீஸ்ல மாட்டி விடலான்னு ட்ரை பண்ணிட்டான். உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், அவன் கூட சேர்ந்து சுத்தினேன்னா கடைசியில அவனுக்கு தேவையான வேலைகளை மட்டும் முடிச்சுட்டு உன்னை தனியா அம்போன்னு விட்டுட்டு போயிருவான், பார்த்து இருந்துக்கோ. ஆனா இதுவே நம்ம 2 பேரும் கூட்டு சேர்ந்துன்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்கிற பவர் வச்சு யார் யாரை கொல்லலான்ட்டு நீ கரெக்டா சொன்னேன்னா நான் உனக்கு கரெக்டா போட்டு தள்ளிடுவேன். சப்போஸ் அதுல ஏதாவது மிஸ்டேக் ஆனாலுமே நான் கோச்சுக்கலாம் மாட்டேன். ஏன்னா சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல தப்பு நடக்கலாம் சர்வசாதாரணம் தானே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு உயிருக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி பேசுவான். ஆனா இப்பயுமே நம்ம டேங்க் அப்படி அமைதியா தான் இருப்பான். அதுக்கடுத்து சானே, சரிப்பா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு எடுத்து முடிவு எடுக்க வேண்டியதெல்லாம் ஓ இஷ்டம் தான், இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப போவானா. இப்பதான் நம்ம டேங்க நல்லா காட்டுவாங்க. அவன் இவ்வளவு நேரம் ஏன் அமைதியா இருந்திருப்பானா, இவன் எப்படா கிளம்புவான், நம்ம கையில இருக்க கத்திய வச்சு உன்னை குத்திரலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் என்ன, அந்த சான் ஒரு 2 அடி எடுத்து வச்சோனையும் நம்ம டேங்க் கத்திய வச்சு குத்திரலான்ட்டு அப்படி ஃபோர்ஸா போவான். ஆனா இந்த சான் ரொம்ப உஷார் பார்ட்டி தான் போல. அவன் டக்குன்ட்டு திரும்பி அந்த கத்தியை பிடிச்சு, பாத்தியா எனக்கே விபூதி அடிக்கலான்னு பிளான் போட்டல நீ, உன்னை நான் சாதாரணமா எடை போட்டுட்டேன், அது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அடுத்து நம்ம டேங்க போட்டு செம அடி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து கரெக்டா இப்பன்னு பார்த்து அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் உள்ள வந்துருவாங்களா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ டேங்க வெளியே ஓடி வந்துருவான். வெளியே வந்து பார்த்தா பாவம் நம்ம ராபின் பரிதாபமான நிலைமையில இருப்பான். அப்புறம் அவன் கட்டெல்லாம் அவுத்து விட்டு, வா நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ராபினை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ராபின் பாப்பான், நம்ம டேங்க் மூஞ்சி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படிங்கிற மாதிரி ராபின் கேட்பான். அதுக்கு அப்படியே நம்ம டேங்க் ஒரு மாதிரி பிரேக் ஆகி, என்னால முடியல, ஒரு பக்கம் என்னன்னா டிடெக்டிவ் ஜாங், இன்னொரு பக்கம் என்னன்னா இப்ப புதுசா சானு, சில நேரம் யோசித்தா நம்ம பண்றது சரியா இல்ல தப்பான்னு கூட எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ராபின், நீ கவலைப்படுறதுல எனக்கு புரியுதுடா, இது எல்லாத்துல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு எப்படியும் மேல இருக்க கேங்ஸ்டர்ஸ் அந்த சானை போட்டு தள்ளிடுவாங்க, அதுக்கடுத்து மித்ததெல்லாம் அந்த டிடெக்டிவ் ஜாங் தான், அதை நான் என் பிளான் படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராபின் சொல்லுவான். அப்படி இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்து இந்த சான் அந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டி அடி வாங்கியே செத்துருவானா இல்லனா தப்பிச்சிருவானா. இதுல இன்னொரு பக்கம் போலீஸ் வேற நம்ம டேங்க தேடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துல இருந்து நம்ம ஹீரோ எப்படிதான் தப்பிக்க போறான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.